கன்னித்தன்மையை இழக்காத கன்னியாஸ்திரியான இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா. நம்ம ஹீரோயின் அமெரிக்கால இருந்து இத்தாலியில இருக்கிற கான்வென்ட்டுக்கு வராங்க. இவங்களே மாதிரி பல கன்னியாஸ்திரிகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல இசபெல்ங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை கொண்டு ரூம்ல விட்டுட்டு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போறாங்க. சர்ச்சுக்கு போய் ஆயரோட கையில முத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது உறைஞ்சு இருக்கிற ஐஸ் தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. 7 நிமிஷத்துக்கு இறந்து போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க இருந்து என்னோட உயிர் வந்துன்னு தெரியாது, கடவுள் கொடுத்த இந்த உயிருக்கு என்னோட வாழ்க்கையே நான் கொடுக்கறேன்னு சொல்லி முழு மனசோட நான் கன்னியாஸ்திரி ஆனேன்னு சொல்லி ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ வினோதமா சவுண்ட் கேக்குது. அதை கேட்டு திருப்பியும் சர்ச்சுக்குள்ள வராங்க. பார்த்தா முகத்துல தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு கன்னியாஸ்திரி அப்படியே சிலுவ மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அந்த நேரத்துல வந்து அங்க இருக்கிற மதர் சுப்பீரியர் ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு ஆணி எடுத்து நம்ம ஹீரோயினோட கையில கொடுக்குறாங்க. அது யாரோடதுன்னா இயேசு கிறிஸ்துவோட கையிலையும் காலிலையும் அறையப்பட்ட அதே ஆணி. அதோட இல்லாம அவங்க கையில இருக்க ஒரு ஓட்டையும் காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற பல கன்னியாஸ்திரிகள் இந்த ஆணியை வச்சு அவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாங்கின அதே வழிய நாங்களும் வாங்குறோம்னு சொல்றாங்க. அந்த ஆணியை கையில வாங்கின நம்ம ஹீரோயினுக்கு அள்ளி விட்டுருது. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி நம்ம ஃபாதர் கிட்ட போய் ஹீரோயின் நிற்கும் போது அவர் அப்படியே தூரமா போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த செவத்துக்குள்ள இருந்து ஒரு 2 கை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகுது.